ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கலர் போடலாம், சின்னதாக ஒரு கோலம் போட்டு அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போனேன். ஆனால் கடைசியில் கோலம் போட்டதோடு சரி கலர் போடாமல் உள்ளே ஓடிட்டு. அதுக்கு ரீசன் வந்து மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவர் தான். அவர் கொடுக்குற சத்தத்தை பார்த்தாலே பயமாயிடுச்சு. எப்படி கத்துது பார்த்தீங்களா? அந்த ஏன் அப்படி கத்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை ஸ்கூபி விளையாடுனதுனால அது பயத்தில் கத்துச்சோ என்னவோ தெரியாது. நாங்கள் பயந்து போய் உள்ளே வந்துட்டோம். நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி இன்றைக்கி என் செடியெல்லாம் காலி அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு செடியை கூட ஒன்றுமே செய்யலை. அழகாக சமத்தாக அவங்க பாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு போயிட்டாங்க. அதோட உருவமே அதுக்கு தெரியுது. அதனால தான் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கு. இன்னமும் நம்ம மேலே பாயிற மாரி செய்தால் அதெல்லாம் இல்லை. அது உருவம் அதுக்கு கண்ணாடியில் தெரியுது. அப்படி பண்ணிகிட்ருக்குது. அதனால் தம்புக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் எக்ஸாம் முடிஞ்ச ஒரு ஃபீலிங்கே வரல. சொன்னால் என்ன ஃபீலிங்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லோரும். அவன் என்ஜாய் பண்ணுறான். ஆனால் எனக்கு என்னமோ இன்னும் எக்ஸாம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அந்த எக்ஸாம் ஞாபகத்துலேயே அவனை கூப்பிட்டேன் படிக்கிறதுக்கு. அவன் என்ன அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஒன்றும் இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயோ என்ன இந்த அதே எண்ணத்துலேயே இருக்கிறோமே அப்படின்னு தோணுச்சு. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? பேரண்ட்ஸ் தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். தம்புக்கு வந்து கேரட் பாயசம் பண்ணி கொடுத்தேன். அதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். அந்த கேரட் பாயசத்தில் 2வது தடவை பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு க்ரீமி டெக்ஸ்டராக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல ஷார்ட்ஸ்லன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சப்போட்டா கேசரி. இதற்கு மெஷரிங் கப்பில் நான் 1/2 கப் இருக்கும் இல்லையா, அதால் ரவா எடுத்துருக்கிறேன். எந்த கப்பால் ரவா எடுத்தேனோ அதே கப்பாலேயே 2 கப் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வெல்லம் எடுத்திங்கன்னா அதை வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி மண் எடுத்துகிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சப்போட்டா வந்து நான் 2 பழம் எடுத்துருக்கிறேன். நான் இந்த சைஸ் பழத்தில் ஒரு 2 பழம் வந்து நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் நான் சேர்க்க போகிறதில்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் முந்திரி. ஏன்னா இதில் ஏலக்காய் சேர்த்து அந்த சப்போட்டாவோட ஃப்ளேவர் போயிடும், அதுக்காக சேர்க்க போகிறதில்ல. தண்ணி வந்து 3 கப் அளவு எடுத்துருக்கிறேன். எல்லாமே இந்த ரவா அளந்த கப்பாலேயே தான் நான் எல்லாம் அளந்துருக்கிறேன். 3 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சப்போட்டாவை தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துருக்கேன். தண்ணி இதில் சேர்க்கவே இல்லைன்னா. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல இதில் முந்திரியை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதிலே ரவா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற ரவா வந்து ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நெய் விட்டு நீங்கள் கொஞ்சம் வறுத்து எடுத்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கட்டி விழாமலும் வரும் உங்களுக்கு கேசரிக்குன்றப்ப. இப்போ இதில் முந்திரியை ஃபஸ்ட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தம்புவோட அப்பா தெலுங்கு வருஷ பிறப்புக்கு முதல் நாள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனப்போ தெலுங்கு வருஷ பிறப்புக்காக ஸ்பெஷல் மீல்ஸ்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த ஸ்வீட் இருந்திருக்கு. அவங்க இதை பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு என்ன ஸ்வீட்டுன்னு கேட்டிருக்கப்ப சப்போட்டா கேசரி அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த சப்போட்டா சேர்த்ததுனால இந்த கலர் வந்துச்சான்னு கேட்டப்போ இல்லை, நாங்கள் வந்து வெல்லம் சேர்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி வந்து அவங்க என்கிட்ட சொன்னது வந்து கேசரியில் சப்போட்டா சேர்த்துருக்குறாங்க, வெல்லம் சேர்த்துருக்குறாங்க. இது 2 தான் எனக்கு அவங்க சொன்னது. இப்போ அதே நெய்லேயே நான் ரவாவை போட்டு வறுத்துக்கிறேன். சரி நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு வச்சு செஞ்சு பார்ப்போம். அது நல்லா வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுருவோம் அந்த வீடியோவை அப்படின்னு நினச்சி தான் நான் மெஷர்மெண்ட் இதை வச்சு செஞ்சேன். ஆனால் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அது கரெக்டாகவே வந்துருச்சு. அவங்க ஹோட்டல் சாப்பிட்டு அதே டேஸ்ட் கிடச்சிருச்சு. ரவா வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் தண்ணி 3 கப்பை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ரவாவை நல்லா கிளறி விட்டு வேக விடுங்க. சில ரவா வந்து தண்ணி அதிகம் எடுக்கும், சிலது தண்ணி கம்மியாக எடுக்கும். உங்களோட ரவாவுக்கு தக்கன கூட நீங்கள் தண்ணி அளவை மாற்றிக்கலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு 3 கப்புங்கிறத கொஞ்சம் குறைச்சி ஊற்றி பார்த்துட்டு திரும்ப ஊற்றிக்கலாம், இல்லை இன்னும் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். ரவா நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சப்போட்டாவை சேர்த்துக்கலாம். அதே போல் சப்போட்டாவில் தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் தண்ணி ஆகிடும், கிளறிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணையில் இன்னும் கொஞ்சம் அது வந்து லிக்விடாக ஆக ஆரம்பிக்கும். அதனால சொல்கிறேன் நான் வந்து சப்போட்டாவில் தண்ணி சேர்க்காதீங்க அப்படின்னு. இப்போ இதை கிளறிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் தண்ணி ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. வெல்லம் சேர்க்குறீங்கன்னா கம்பல்சரியாக மண் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவு தண்ணி ஆகிடுச்சின்னு. அதனால தான் சப்போட்டாவில் தண்ணி சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்ததுனால ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் சேர்த்திங்கன்னா உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இருக்காது. ஏன்னா உப்பில் வந்து வெல்லத்துலேயே உப்பு இருக்கும். உப்பில் வெல்லம்னு சொல்லிட்டேன்.
வெல்லத்திலேயே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த கேசரி பார்த்திங்கன்னா நார்மல் கேசரியை விட கொஞ்சம் தளராக தான் இருக்கும். ஓரளவு கொஞ்சம் தளர இருக்கிறப்பே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் நான் நெய் சேர்த்து கிளறிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேர்ந்தாப்புல வரட்டும், வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் நிறையா சேர்த்து செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் நெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நெய் இவ்வளோ வேண்டாம்னு நினச்சா நீங்கள் கம்மியாக வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் முந்திரி சேர்த்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சதுன்னா அது கொஞ்சம் சேர்ந்தாப்புல வர ஆரம்பிச்சிடும், அதனால் நான் இதே ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்காக அவங்களுக்கு கிடச்சிரும். இதை செஞ்சோன்னே நான் முதல்ல தம்பு அப்பாவுக்கு தான் கொடுத்தேன். ஏன்னா அவங்க தானே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க, அதே மாதிரி வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி கொடுத்தேன். ஆனால் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே இந்த ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட் இருக்குது, அப்படியே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவே பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்த பிறகு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, எப்படி செஞ்சீங்கன்னு ரெசிபி கேட்டப்போ இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நம்ம ஃபஸ்ட் டைம் செஞ்சாலும் நல்லா சூப்பராக வந்திருக்கே அப்படின்னு நினச்சேன். அதனால் சப்போட்டா உங்களுக்கு பிடிக்கும்னா நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சப்போட்டா பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த கேசரி பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.